யாராவது உங்களை அளவுக்கு அதிகமாக அள வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்கள் லவ்வுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்து கிடையாது. ஏன்னா, ஒன்றுமே பண்ணாதவன்லாம் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கான். ஆனால், இவ்வளோ விஷயம் அவங்களுக்காக நீங்கள் பண்ணியும், அவங்க உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கப்புறமும் புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஸோ, அவங்களுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கிளியர் ஆகிடுங்க. இவ்வளோ தானா நீ? இவ்வளவே தானா? ச்சீ, உனக்காக இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீன்னு ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு பாருங்கள். அப்போனா மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஃப். ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களே, ஐயோ ஐயோன்னு நம்ம அடிச்சுக்கிறதுனால நம்ம தான் ஹார்ட் அட்டாக் வந்து சாவோமே தவிர அவங்களுக்கு எந்த நஷ்டமும் ஆகாது. நம்ம சிரித்து சந்தோஷமாக அவங்களுக்கு எல்லாமே பண்ணும்போதே அவங்களுக்கு புரியாதப்போ உங்கள் அழுகை மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் டைமையும் வாழ்க்கையும் இன்னொருத்தங்களுக்காக வீணடிக்காதீங்க. உங்களோட லவ்வை புரிஞ்சிக்காதவங்களுக்கு என்றைக்கும் மறுபடியும் அவங்க புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கையெல்லாம் குருட்டுத்தனமாக முட்டாள்தனமாக லவ் கொடுத்துட்ருக்காதீங்க. அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் புரிஞ்சு அவங்களா தேடி வருவாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் காலி. ஆனால் புத்திசாலித்தனமாக நீ தூரமாக இரு, எங்கே இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி முடிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நிஜமாகவே ஒரு ஆத்ம திருப்தியே கிடைக்கும். நிஜமாக சொல்கிறேங்க. உங்கள் லவ்வை புரிஞ்சிக்காதவங்களுக்கு என்றைக்கும் உங்கள் லவ் எப்படி சொன்னாலும் புரியாது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல தெளிவாக இருந்தீங்கன்னா தான் இதுக்கான தேர்வு கிடைக்கும். பார்த்துக்கலாங்க.